வெல்கம் டு தமிழ் சினிபுட். நடிகர் சூரிய அவர்களுடைய புதிய திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் டைட்டில நாளைக்கு படக்குழு ரிவீல் பண்ண போறாங்களாம். இந்த படத்துக்கு கருடன்னு டைட்டில் வைக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு. இந்த படத்துல சூரி சசிகுமார் முக்கிய ரோல நடிக்க போறதாவும், வெற்றிமாறன் ஸ்டோரியில யுவன் சங்கர் ராஜா இசையமைப்புல இந்த திரைப்படம் உருவாகிறதா தகவல் வெளியாயிருக்கு. இயக்குனர் சங்கர் இயக்கத்துல ராம் சரண் நடிச்சுட்டு இருக்க கேம் சேஞ்சர் திரைப்படத்துடைய ஃபுல் ஷூட்டிங்கை பிப்ரவரிக்குள்ள படக்குழு முடிக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு. இந்த படத்தை இந்த வருடம் சம்மர் அப்படி இல்லைன்னா தீபாவளி ஸ்பெஷலா ரிலீஸ் பண்ற ஐடியால இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இன்னைக்கு நடிகர் ஆர்ஜே பாலாஜி அவர்களுடைய சிங்கப்பூர் சலூன் திரைப்படத்துடைய ட்ரெய்லரா படக்குழு வெளியிட்டிருக்காங்க. ட்ரெய்லர் பார்க்க டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த திரைப்படத்துல லோகேஷ் கனகராஜ் ஜீவா கெஸ்ட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. இந்த படம் கோகுல் இயக்கத்துல ஆர்ஜே பாலாஜி ஹீரோவும் மீனாட்சி ஹீரோனியாவும் நடிச்சிருக்காங்க. சரத்குமார் முக்கிய ரோல்ல நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஜனவரி 25 நேரடியா தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. இந்த ட்ரெய்லர் சூப்பரா இருக்கிறதுனால இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு ஏகிரி இருக்கு. நடிகர் பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடைய எல்ஐசி திரைப்படத்துடைய ஷூட்டிங் இந்த மாதம் தொடங்க போறதா தகவல் வெளியாயிருக்கு. விக்னேஷ் சிவன் இயக்கத்துல பிரதீப், எஜே சூர்யா, கீர்த்தி செட்டி மற்றும் பலர் நடிக்கிறாங்க. அனிருத் இசையமைப்புல செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ தயாரிப்புல உருவாகிற இந்த திரைப்படத்தை இந்த வருடம் தீபாவளி அப்படின்னா இந்த வருடம் டிசம்பர்ல ரிலீஸ் பண்ற ஐடியால படக்குழு இந்த மாதம் ஷூட்டிங்கை தொடங்க போறாங்க. நடிகர் சியான் விக்ரம் அவர்களுடைய துருவ நட்சத்திர திரைப்படத்தை படக்குழு பிப்ரவரியில் ரிலீஸ் பண்ற ஐடியால இருக்கிறதா இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல படத்துடைய இயக்குனர் ஜிவிஎம் சொல்லியிருக்கார். இந்த படம் நவம்பர்ல ரிலீஸ் ஆக வேண்டியது. இந்த படத்துக்காக படக்குழு வாங்கின கடன் காரணமா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு தடை பண்ணிட்டாங்க உச்சநீதிமன்றம். ஸோ தற்போது அதற்கான கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ அங்கதான் ஜிவிஎம் இந்த படத்தை பிப்ரவரியில ரிலீஸ் பண்ற ஐடியால இருக்கும். அதுக்குள்ள இந்த கேஸை முடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். இதனால இந்த திரைப்படம் பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. நடிகர் சூர்யா அவர்களுடைய கங்குவான் திரைப்படத்துடைய விஎஃப்எக்ஸ் போஸ்ட் பர்சன் ஒர்க் தற்போது நடந்துட்டு இருக்கு. இந்த படத்துடைய ஷூட்டிங் முடிஞ்சு படக்குழு இந்த படத்துடைய விஎஃப்எக்ஸ் போஸ்ட் பர்சன் ஒர்க்ல பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சென்னையில அயலான் படத்துக்கு விஎஃப்எக்ஸ் பண்ண படக்குழு தான் கங்குவான் திரைப்படத்துக்கும் விஎஃப்எக்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. படத்தை ஆகஸ்ட் செப்டம்பர்ல ரிலீஸ் பண்ற ஐடியால படக்குழு இருக்கிறதும், அதற்கு முன்னாடி இந்த படத்துடைய டீசர் ட்ரெய்லர் பாடல்கள் அப்டேட் அடுத்தடுத்து படக்குழு வெளியிட போறதா தகவல் வெளியாயிருக்கு. இங்கே தனுஷ் அவர்களுடைய 51வது திரைப்படத்துடைய பூஜை முதற்கட்ட ஷூட்டிங் மும்பையில இன்னைக்கு தொடங்கியிருக்கு. இன்னைக்கு படக்குழு தரப்புல 11 மணிக்கு இந்த படத்துடைய பூஜை ஸ்டில்ல படக்குழு வெளியிட்டிருக்காங்க. இந்த படம் தெலுங்கு இயக்குனர் சேகர் கமலா இயக்கத்தில் தனுஷ், நாக சைத்தன்யா, தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு டிஎஸ்பி இசையமைக்கிறாங்க. இந்த படம் பேனிந்திய படமா உருவாகுது. இந்த படத்தை இந்த வருடம் இறுதியில ரிலீஸ் பண்ற ஐடியால படக்குழு இந்த படத்துடைய ஷூட்டிங்கை தொடங்கியிருக்காங்க. நடிகர் அஜித் தற்போது விடாமுயற்சி திரைப்படத்துடைய ஷூட்டிங்ல இருந்தாலும் அவருடைய 63வது திரைப்படத்துடைய பூஜை நடந்து முடிஞ்சிருக்கிறதா பரபரப்பு தகவல் வெளியாயிருக்கு. இந்த திரைப்படத்துடைய பூஜையை சென்னையில மைத்திரி மூவி மேக்கர்ஸ் போட்டிருக்கிறதா சொல்றாங்க. பொங்கல் ஸ்பெஷலா இந்த படத்துடைய பூஜை நடந்திருக்கிறதும், இந்த பூஜையில படத்துடைய இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன், இந்த படத்துடைய இசையமைப்பாளர் டிஎஸ்பி மற்றும் தயாரிப்பு குழு மட்டும் கலந்துக்கிட்டாங்களாம். அஜித் அவர்கள் தற்போது துபாயில இருக்கிறதுனால இந்த படத்துடைய பூஜையில கலந்துக்கலையா. மறைமுகமா அஜித் அவர்களுடைய 63வது திரைப்படத்துடைய பூஜையை படக்குழு போட்டிருக்காங்க. அஜித் அவர்களுடைய 63வது திரைப்படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல அஜித் ஹீரோவா நடிக்கிறாங்க. டிஎஸ்பி இசையமைப்புல மைத்திரி மூவி மேக்கர் இந்த திரைப்படத்தை தயாரிக்கிறாங்க. தளபதி விஜய் அவர்களுடைய தி கோட் திரைப்படத்துடைய ஷூட்டிங் தற்போது சென்னையில நடந்துட்டு இருக்கு. சென்னையில ஜனவரி 25 வரையும் முடிச்சுட்டு அடுத்தபடியா பிப்ரவரி 10 படக்குழு ஸ்ரீலங்கா போக போறாங்க. அங்க 25 நாள் ஏர்போர்ட் காட்சிகளை ஸ்ரீலங்கால படமாக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு. மேலும் படக்குழு வெளிநாடு மற்றும் ராஜஸ்தான்ல இந்த படத்துடைய ஒரு சில முக்கிய போஸ்டரா எடுக்க போறாங்க. ஜூன் 13 இந்த படம் தியேட்டர் ரிலீஸுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இந்த வீடியோ குத்துவ கருத்தை கமெண்ட் ரிலீவ் பண்ணுங்க. இது பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.